ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசில் படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. அதாவது PH3 2 உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டான பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நாளைக்கு எழுத போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம எப்படி அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் நீங்கள் எக்ஸாமில் பண்ணுற தப்பே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சுங்கிறதே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து நான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அனாலிசில் படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செமஸ்டர் 1 அரியர் எக்ஸாம் வந்து இன்றைக்கி எழுதிருப்பீங்க இன்ஜினியரிங் பிசிக்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாருமே வந்து ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, ஒரு சிலர் மீடியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க கொஸ்டின். ஸோ எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆயிருவீங்க. அதிக மார்க்ஸே ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கண்டிப்பாக அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சுங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமுக்கு நீங்கள் நைட்லேருந்தே ஃபஸ்ட்டு பயப்படாமல் இருங்க. அதே மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனை இன்றைக்கி நைட்லேருந்தே வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த கொஸ்டின் தான் நான் இதுக்குள்ளே முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்லேருந்தே கொஸ்டின் கஷ்டமாக வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கஷ்டம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் கஷ்டமாக தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஈஸி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் தெரியும். ஏன் அப்படின்னா நீங்கள் கஷ்டம் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே கஷ்டமாக தெரியும். ஈஸி நினச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா கொஸ்டின் ஈஸிங்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ சின்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி டயக்ராம்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டயக்ராம்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் வச்சு நீங்கள் கீழே வந்து ஓனாக ஒரு கான்செப்ட் எழுதலாம். அதாவது அந்த டயக்ராமில் இருக்க பார்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து டயக்ராம் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கீழே இருக்க பாயிண்ட்ஸ் மறந்தாலும் உங்களுக்கு டயக்ராமில் இருக்கிறத வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதை ஆல்ரெடி சொன்னதான். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து ரியல் லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அந்த கான்செப்ட் அப்படிங்கிறத பார்த்து கூகுள்லேயே இல்லாட்டி உங்கள் மெக்கானிசம்லேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மெக்கானிசம் வச்சு பார்த்து அதை ஒரு லைனுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினில் எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மார்க் கிடையாது, பட் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி அப்கமிங்கில் வரப்போகிற பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிக மார்க்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து டயக்ராம் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா நீட்டாக வரைங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். டயக்ராம் கொஸ்டினை கண்டிப்பாக வந்து நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரெசென்டேஷன் பக்காவாக பண்ணுங்கள். பிளாக் கலர்லாம் எங்கே யூஸ் பண்ணணும் அங்கே மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ சப்கேட்டிங்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. சப்கேட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் அதிகமாக வந்து மார்க்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா சப்கேட்டிங்ஸ் கொடுக்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேஜஸ் போகலாம். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃபை பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு பேஜ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த தப்பை வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. நாளைக்கு காலையில் எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கொஸ்டின் படிச்சிருந்தான்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டோட்டல் டேமேஜ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த டயத்தில் நம்ம படிக்கல அப்படின்னு சொல்லி எல்லா கொஸ்டினும் மறக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். ஸோ அது எந்த மாதிரினா நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை பற்றி லைட்டாக ஒரு கதை மாதிரி லைட்டாக சின்னதாக வந்து கான்செப்ட் சொல்லலாம். அவங்களும் அது மாதிரி கான்செப்ட் சொன்னாங்க அப்படின்னா புரிஞ்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் அப்படியே முழுசாக சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது வந்து கான்செப்ட் வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதனால தான். ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை அடிச்சு மாற்றாங்க. ஸோ அந்த கொஸ்டின் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படியே அது கீழே வந்து எழுத ஆரம்பிங்க. சப்போஸ் ஒரு கொஸ்டின் வந்து நம்பர் தப்பாக போட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அடிச்சு மாற்றுங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த இடத்துல அடிச்சு மாற்றாமல் விட்டுறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பாயிண்ட்ஸ் தப்பாக எழுதிங்க அப்படின்னா அதை அடிக்காதீங்க. ஸோ அதே மாதிரி முடிஞ்சாலும் வந்து 1 2 3 அந்த மாதிரி எழுதாமல் ஒரு ஸ்டார் போட்டு எழுதுங்க. அதாவது வந்து நான் எல்லா கொஸ்டினும் படிச்சிட்டேன், பட் பாயிண்ட்ஸ் மறந்து போச்சு அப்படின்னா ஏன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் கரெக்டாக எழுதுவேன். நான் கண்டிப்பாக வந்து இந்த 10 பாயிண்ட்ஸ் இருந்தால் அந்த 10 பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க 1 2 3. சப்போஸ் எனக்கு பாதியில் மறந்து போயிடுச்சு ப்ரோ, ஒரு 8 பாயிண்ட் 7 பாயிண்ட் தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு கவுண்டிங் தெரியாது. ஸோ அதனால தான். ஆனால் 10 பாயிண்ட்ஸ் அந்த ஸ்டார் போட்டு எழுதிருங்க. ஆனால் ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார் போட்டனால உங்களுக்கு அது காட்டாது. ஸோ அதனால தான் இது சின்ன டிப்ஸ் தான். ஸோ அதே மாதிரி முடிஞ்சாலும் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுறப்ப வந்து முடிஞ்சாலும் கான்ஃபிடென்ட்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஏனோ தானே அட்டன் பண்ணாங்க. அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸ் வந்து கொடுங்க. நீங்களாம் வந்து ஏனோ தானே கொடுக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக மார்க்ஸ் கிடைக்காது. அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதிக மார்க்ஸ் கிடைக்கும். கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் படிச்சுட்டு போயிருப்பீங்க, அந்த கொஸ்டின் அரைகுறையாக படிச்சுட்டு இந்த கொஸ்டின் நம்ம பார்க்காத மாதிரியே இருக்குன்னு விட்டு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்கன்னு. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அனெக்சரில் கண்டிப்பாக டிக் பண்ணுங்கள். நிறைய பேர் அனெக்சரில் டிக் பண்ணுறது தப்பு பண்ணுறீங்க. ஒரு சில அனெக்சரை டிக் பண்ணாமல் வந்துடுங்க, ஒரு சில அனெக்சரை மாற்றி டிக் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் முடிஞ்சாலும் அனெக்சரில் கொஞ்சம் நல்லா டிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் என்ன தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் யோசிங்க. அந்த எக்ஸாம்ஸில் அந்த தப்பு பண்ணதெல்லாம் இன்றைக்கி இந்த எக்ஸாமில் பண்ணாதீங்க. பேப்பர் ப்ரெசென்டேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். இதை ஏன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பேப்பர் ப்ரெசென்டேஷன் வந்து நல்லா படிச்சுட்டு போயிருப்பாங்க. பேப்பர் ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ணாமல் மார்க் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாம் ஹால்குள்ளே வச்சு கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு தெரியாத கொஸ்டினே வந்தாலும் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் நல்லா எழுதிட்டு அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின்ஸுக்கு யோசிங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா மட்டும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் எழுதுனா எழுதுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு அந்த கான்செப்ட்டை ஃபஸ்ட்டு யோசிச்சிட்டே இருங்க. இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோமோ படிக்கலையா, இந்த கொஸ்டின் நம்ம ரிலேட்டடான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உங்களுக்கு தெரியலனா மட்டும் அதை அட்டன் பண்ணுங்கள். அதாவது லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எடுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும்
வேறு ஏதாச்சும் சாய்ஸில் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு தெரிஞ்சது வந்திருக்கா, இல்லை ஏதாச்சும் வந்திருக்கான்னு பாருங்கள். ப்ராப்ளம் கொஸ்டினும் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஈக்குவேஷன் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை லாஸ்ட் ஈக்குவேஷன் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ முடிஞ்சாலும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ என்னால் வந்து இன்றைக்கி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் போட முடிஞ்சிச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வர போகிறதுக்கு நீங்கள் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் போடுறேன். ஸோ இனிமேல் வரப்போகிற எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேணுமோ முதல்ல வந்து கொஞ்சம் சொல்லிடுங்க. ஸோ என்னால் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் சர்ச் பண்ண முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கண்டிப்பாக இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸில் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சாலும் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ண பார்க்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சாலும் வந்து நல்லா பண்ணுங்கள். நாளைக்கு கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.